மருத்துவ மேற்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி தொடர்ந்து 9வது நாளாக மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் போராடி வருகின்றனர். மருத்துவர்களின் கோரிக்கைகள் சுயநலமானவையா அல்லது உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்தவையா என்று விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எம்டி, எம்எஸ், டிப்ளமோ ஆகிய மருத்துவ மேற்படிப்புகளுக்கு 1292 இடங்கள் உள்ளன. இதில் 50% இடங்கள் அகில இந்திய கோட்டாவுக்கு ஒதுக்கப்படுகின்றன. மீதமுள்ள 646 இடங்கள் மட்டுமே தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக ஒதுக்கப்படுகின்றன. இந்த 646 இடங்களில் 323 இடங்கள் அரசு பணியில் இல்லாத மருத்துவர்களுக்கும் 323 இடங்கள் அரசு பணியில் உள்ள மருத்துவர்களுக்கும் ஒதுக்கப்படுகின்றன. இந்த 323 இடங்களுக்கான ஒதுக்கீடு கிடையாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் கொடுத்த தீர்ப்பின் காரணமாகவே தொடர் போராட்டங்கள் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன. MBBS முடித்து கிராமப்புறங்களில் பணி செய்பவர்களுக்கு 1 மதிப்பெண், மலைப்பகுதிகளில் பணி செய்பவர்களுக்கு 2 மதிப்பெண்கள் மருத்துவ மேற்படிப்பில் கூடுதலாக வழங்கப்படுகிறது. தற்போது இதுவும் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக கிராமப்புற மருத்துவ சேவை பாதிக்கப்படும் என்று மருத்துவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். அதற்கு பதிலாக மலைப்பகுதிகளில் பணிபுரிபவர்களுக்கு மட்டும் கூடுதலாக 30% வரை மதிப்பெண் வழங்குவது பாரபட்சமானது என்றும் தெரிவிக்கின்றனர். ஆரம்ப சோதனை இருக்கிற டாக்டருங்க இந்த கோட்டாவை பயன்படுத்தி தான் பட்ட மேற்படிப்பு படிச்சுட்டு இருக்கோம். பட்ட மேற்படிப்பு படித்த நாங்கள் தான் தாலுகா ஜிஹெச்லையோ நான் தாலுக் ஜிஹெச்லையோ இல்லைன்னா மருத்துவக் கல்லூரிலையோ பணிபுரிய போகிறோம். எங்களுக்கு பணி மூப்பு, அதாவது ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் இங்கே தான் வேலை செய்யணும்னு ஒரு ரூல் இருக்குது. எங்களுக்கு இந்த கோட்டா மூலியமாக இருந்தால் தான் நாங்கள் ஃபியூச்சரில் ஜிஹெச்லையோ இல்லை மெடிக்கல் காலேஜ்லையோ போயிட்டு சர்வீஸை கண்டினியூ பண்ண முடியும். இடஒதுக்கீட்டின் மூலம் அரசு பணியில் இருக்கும் மருத்துவர்கள் 58 வயது வரை அரசு சேவையில் இருக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் பெறப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவ கல்வி கட்டமைப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும் வெளிமாநில மாணவர்கள் தமிழ்நாட்டில் பணிபுரிய வேண்டிய கட்டாயமில்லை. எனவே இந்த ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டால் மாநில அரசின் உரிமை பாதிக்கப்படுவதோடு அரசு மருத்துவர்களின் எண்ணிக்கை குறையும் என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்குன்னு 50% சீட்டை கொடுத்து அதை கோட்டால கொடுத்துடணும். அதை ஸ்டேட் அதை பிரிச்சுக்கும். ஸ்டேட் ஹில்லி ஏரியா, ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியான்னு பிரித்து நாங்கள் பிரிச்சுக்கணும். நீங்கள் எல்லாமே நீங்கள் தலையிடுறதுக்கு இதுக்கு என்ன நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் இது வச்சாங்களோ ஒழிய நாங்கள் எக்ஸாம் நடத்தி கண்டக்ட் பண்ணி கொடுப்போம். அதை கொடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்கிறவங்களே நீங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற 50% உங்கள் ரிசர்வேஷன் பாலிசியில் எடுத்து பிரிச்சுக்கலான்னு ஃபர்ஸ்ட் எம்சி நாம்ஸில் சொன்னாங்க. இப்போ அதில் மாறுபட்ட கருத்துக்கள் வரங்காட்டி இந்த போராட்டங்கள்லாம் போயிட்டுருக்கு. இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுவதால் மறைமுகமாக மருத்துவர்களும் நோயாளிகளும் தனியார் மருத்துவமனைகளை நோக்கி தள்ளப்படுகிறார்கள் என்று சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்கத்தின் செயலாளர் ரவீந்திரன் குற்றம் சாட்டுகிறார். அரசு மருத்துவர்களுக்கு என்று தனியாக இடஒதுக்கீடு கொடுத்தால் அதை மீண்டும் அவர் முடித்த பிறகு அரசு மருத்துவர்கள் பணிபுரிவார்கள். எனவே அரசு மருத்துவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதன் மூலமாக கார்ப்பரேட் மருத்துவர்களுக்கு தேவையான மருத்துவர்களை போதிய அளவு உற்பத்தி செய்ய முடியாது. எனவே தான் அரசு மருத்துவர்களுக்கு இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டால் கார்ப்பரேட் மருத்துவமனையில் தேவையான மருத்துவர்களையும் உருவாக்க முடியும். அதே போலவே அரசு மருத்துவமனை பலகீனப்படுத்துவதன் மூலமாக அரசு மருத்துவமனை வரக்கூடிய நோயாளிகளை கார்ப்பரேட் மருத்துவமனை நோக்கி அனுப்ப முடியும். இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து மருத்துவர்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து வந்தாலும் மத்திய அரசு சட்டம் இயற்றி இந்த விவகாரத்துக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே மருத்துவர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சாரதா, நியூஸ் 18 தமிழ்நாடு.